ஹலோ மக்களே, இன்னைக்கு சின்னதாக ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? என் பொண்டாட்டி வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் போர் அடிக்குது, எங்கேயாச்சும் கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி வா போவோம் அப்படின்னு அவளும் சொல்லிட்டா. எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டப்போ அவங்க அப்பா ஒரு கோயிலுக்கு அட்ரஸ் சொன்னாரு. நாங்களும் அந்த கோயிலுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிரிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழி நீங்களே பாருங்க, இந்த பக்கம் பார்த்தாலும் தென்னந்தோப்பு, அந்த பக்கம் பார்த்தாலும் தென்னந்தோப்பு. ஆக மொத்தம் இந்த பூமி வந்து ஒரு சொர்க்க பூமின்னு சொல்லலாம். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க. என்னோட மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாங்க. தருமபுரியிலேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணணும்னு ஆயிடுச்சு, பண்ணியாச்சு. நாங்களும் ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனா கோயில் வந்த பாடம் இல்ல. அட்ரஸ் கேட்டு அப்படி இப்படி கோயில் பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரோடு வந்துருச்சு. நமக்கு தான் ஆஃப் ரோட்ல பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்குமே. ஆஃப் ரோடெல்லாம் ஒரு வழியா கிராஸ் பண்ணி கோயில் பக்கம் வந்தாச்சு. ஆனா கோயில் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய பல்ப் ஆகி போச்சு. அப்படி என்ன பெரிய பல்ப் வாங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோயில் பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு கோயில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ண முடியும், கோயிலுக்குள்ள போயிட்டு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா என்ன ஒண்ணு, சாமியை மட்டும் பார்க்க முடியல. இந்த கோயில் உண்மையே சொல்ல போனா வேற லெவல்ல பிரம்மாண்டமா இருந்துச்சுங்க. சுத்தி இருக்கிற இயற்கை பிளேஸோட தனிமையா இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சுங்க. வரும்போது பாத்தீங்கன்னா மேடமுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆளுக்கு ஒரு ஜூஸையும் குடிச்சிட்டு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஒரு லைக்கையும் போட்டு விட்டுருங்க. டட்டா பை பை.